ஏப்ரல் 21 எல்லா கட்சிக்கும் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. ஆனால் தாவேகாவுக்கு ஏப்ரல் 22 நைட்டு ஒரு பிரச்சாரம் தொடங்குச்சு. அது 23 சாயங்காலம் வரைக்கும் நடந்துச்சு. கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில். நேற்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ஜா அப்படின்னு ஒரு நடிகை வந்து விஜயோடு இருப்பது போன்ற ஒரு படத்தை ஏஐல ரெடி பண்ணி வாழ்த்துக்கள்னு போட்டிருக்கிறாங்க. பாரதி ஜாவுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? போப் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பேஜ் இருக்கு. அவங்க போப்பாண்டவரை பற்றின தகவலை போடுவாங்க. போப்பாண்டவரை பற்றிய தகவல்களை வந்து கொஞ்சம் நல்லாவே போடுவாங்க, நிறைய போடுவாங்க. போப் பிரான்சிஸ் இறந்ததை பற்றி போடுவாங்க, அவர் என்ன நல்லது செய்தாருன்னு போடுவாங்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசுவாங்க. அவங்க தாவேகாவை பற்றி பேசுகிறாங்க. எங்கேருந்து வருது, எப்படி இது வருது அப்படின்றது யாராலுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அமெரிக்காவில் ட்ரம்ப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஐடியிலேருந்து தாவேகாவை பற்றின விஜயை பற்றின ட்வீட் ஒன்று ஷேர் ஆகுது. அப்போது இந்த நெட்வொர்க் வந்து வேற, இது பொலிட்டிக்கல் நெட்வொர்க் கிடையாது. எந்த வீட்லேயும் குழந்தைகளெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அழுக விட்டு வீடியோ போட மாட்டாங்க. குழந்தையோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனா கூட அவங்க ஒரு காசு இருந்தால் தான் அதை எடுப்பாங்க. இப்போ குழந்தைய விட்டு வீடியோ போடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அல்லது வேறு ஏதோ தூண்டுதல் இருக்குது அப்படின்றத நாம் அதில் அனலைஸ் பண்ணணும். நலத்திட்டங்களை மட்டுமே பிரதானப்படுத்தி இந்த தேர்தலை எதிர்கொண்டது அப்படின்றது வந்து எப்போவுமே ஷைனிங் இந்தியா கேம்பெயின் ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை. 96-2001 குறையே சொல்ல முடியாது. அவ்வளவு சிறப்பான மக்கள் நல அரசாக கலைஞர் அந்த அரசை வடிவமைத்தார். பிரச்சனை என்ன அப்படின்னா அன்னைக்கு கூட்டணி பிழையாயிருச்சு அப்படின்றத அன்னைக்கு எல்லாரும் சுட்டி காட்டுவாங்க. கிட்டத்தட்ட அதே விஷயம்தான் திரும்பவும் நடந்திருக்கும்னு தோணும். நான் முதல்ல என்ன நினைச்சேன், எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த 10,000 ரூபாய் கேம்பெயின் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இந்த தடவை இருக்க போது போல. களத்தில் நான் பிரச்சாரத்துக்கும் போனேன், களத்தில் செய்தி சேகரிக்கவும் போனேன். எல்லா இடங்கள்லையுமே ஒரே ஒரு விஷயம்தான், எங்கேயுமே அந்த 10,000 ரூபா போய் சேரல. சரி, திமுகவினுடைய 8,000 ரூபா கூப்பன் போய் சேர்ந்ததா அப்படின்னா அதுவும் போய் சேரலையோ அப்படின்ற சந்தேகம் வருது. திமுக இதை கொடுத்தது அப்படின்றதற்கு மக்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மீதான நன்றி உணர்வு இருக்கான்னா நிச்சயமாக நன்றி உணர்வோடு மக்கள் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இன்னொரு சென்டிமெண்ட் என்ன ஒர்க் ஆயிருச்சுன்னா, திமுக ஜெயிக்க தானப்பா போகுது, இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு இவருக்கு போட்டு பார்ப்போம். தமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் தேரடி இந்திரகுமார் நம்முடன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மட்டுமல்ல, அமைச்சர்கள் பி.டி. பழனிவேல் தியாகராஜன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, டிஆர்பி ராஜா, இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்களோட தோல்வி அடைஞ்சிருக்காங்க. எங்கே தவறு நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஃபார்ம் 20 அப்படின்னு சொல்லக்கூடிய பூத் வாரியான தகவல்கள் வெளியாகி பல முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுடைய தொகுதிகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல பூத்துகளில் வந்து 10% குறைவான வாக்குகளை தான் பல சுற்றுகளில் முன்னாள் அமைச்சர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் தெரிய வருது. அப்போ அது ஸ்டாலினோட தொகுதியில் கூட ஒரு தொகுதி வந்திருக்கு. ஒரு பூத்தில் வந்து 50 ஓட்டு தான் ஸ்டாலின் வாங்கியிருக்காரு, 400 ஓட்டுக்கு மேலே தாவேக்கா. ஆமாம், நான் முதல்வர் தொகுதிக்குள்ள பிறகு வரேன். முதல்வர் தொகுதி வந்து வேறு சில சந்தேகங்களை எழுப்புகிறது. ஆனால் மற்ற அமைச்சர்கள் வந்து கிரவுண்டில் கனெக்டடாகவே இல்லையா, அந்த அளவிற்கு மக்களிடமிருந்து விலகி இருக்கிறார்களா, எதை அவர்கள் கணிக்க தவறினார்கள்? அதே போல் இந்த தடவை கேம்பெயின்லேயே ஒரு டிசைன் தப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நலத்திட்டங்களை மட்டுமே பிரதானப்படுத்தி இந்த தேர்தலை எதிர்கொண்டது அப்படின்றது வந்து எப்போவுமே ஷைனிங் இந்தியா கேம்பெயின் ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை. வாஜ்பாய் செய்த போதும் சரி, அதற்கு முன்பு கலைஞர் செய்த போதும் சரி. 96-2001 ஆட்சியில் இன்னைக்கு திமுகவை கடுமையாக விமர்சிக்கின்ற பத்திரிகையாளர்கள், மிக கடுமையான கட்டுரைகளை அன்றைக்கும் திமுகவுக்கு எதிராக எழுதி கொண்டிருந்தவர்கள் கூட, ஏன் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள், திரு தராசு ஷியாம் அவர்கள், திரு ஆர்கே அவர்கள், இவர்கள் எல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணவங்க தான். எல்லாருமே ஒப்புக்கொள்வது என்னன்னா, 96-2001 குறையே சொல்ல முடியாது. அவ்வளவு சிறப்பான மக்கள் நல அரசாக கலைஞர் அந்த அரசை வடிவமைத்தார். பிரச்சனை என்ன அப்படின்னா அன்னைக்கு கூட்டணி பிழையாயிருச்சு அப்படின்றத அன்னைக்கு எல்லாரும் சுட்டி காட்டுவாங்க. கிட்டத்தட்ட அதே விஷயம்தான் திரும்பவும் நடந்திருக்கும்னு தோணுது. மிக நல்ல மக்கள் நல அரசாங்கம். இதுவரைக்கும் நடைபெற்ற எல்லா மக்கள் நல அரசுகளையும் எடுத்து பார்த்தாலும் இந்த அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம். திட்டங்களாகவும் அதிகம், செலவாகவும் அதிகம், நோக்கமாகவும் ரொம்ப உயரிய நோக்கங்களை கொண்டதாக இருந்தது. இவ்வளவும் செய்தும் கூட அது ஓட்டா மாறலை அப்படின்னா, என்னைக்குமே மக்கள் நல திட்டங்கள் ஓட்டாக மாறியதாக சரித்திரமே கிடையாது.
அப்படி மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் ஓட்டாக மாறும் அப்படின்னா 71 இருந்து ஆட்சி மாறி இருக்கவே கூடாது. 77க்கு அப்புறம் அதுக்கப்புறம் இடையில எந்த தோல்வியுமே எம்ஜிஆருக்கு வந்திருக்கவே கூடாது. ஆனாலும் எம்ஜிஆருக்கு நாடாளுமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் தோல்வி கிடைக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் 234 எல்லாம் ஜெயிக்க முடியலையே, பெரும்பான்மையை தான் ஜெயிக்க முடிந்தது. அதே தான் ஜெயலலிதாவுக்கும். அப்போ மக்கள் நல திட்டங்கள் அரசாக மாறாது. ஆனாலும் ஏன் மக்கள் நல திட்டங்களை மட்டுமே முன்வைத்து பிரச்சாரத்தை எதிர்கொண்டார்கள் அப்படின்றது முதல்ல. ரெண்டாவது, இந்த தேர்தலை பொறுத்தவரையில தேர்தல் பிரச்சாரத்துல தேர்தல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்றது வந்து பெரிய பங்கை ஆற்றவில்லையோ அப்படின்னு தோணுது. நான் முதல்ல என்ன நினைச்சேன், எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த 10,000 ரூபாய் கேம்பெயின் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இந்த தடவை இருக்க போது போல. ஏன்னா 10,000 ரூபான்றது ரொம்ப பெரிய அமௌண்ட். நீங்க இந்த 10,000 ரூபா அப்படின்ற இந்த அமௌண்ட்டை வந்து எந்த மாநிலங்களில் எல்லாம் எந்த கட்சிகள் எல்லாம் பயன்படுத்தினவோ அவர்கள்லாம் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. நீங்க வந்து உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், பாஜக அதை பயன்படுத்தினார்கள், பாஜக அதில் வெற்றி பெற்றார்கள். இங்க அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் இங்க அடிக்கிறாங்க போல, இது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது அப்படின்னு நினைச்ச போது களத்துல நான் பிரச்சாரத்துக்கும் போனேன், களத்துல செய்தி சேகரிக்கவும் போனேன். இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து சவுத்துல தென்காசி வரைக்கும் நம்ம போயிருக்கோம். எல்லா இடங்கள்லையுமே ஒரே ஒரு விஷயம்தான், எங்கேயுமே அந்த 10,000 ரூபா போய் சேரல. சரி, திமுகவினுடைய 8,000 ரூபா கூப்பன் போய் சேர்ந்ததா அப்படின்னா அதுவும் போய் சேரலையோ அப்படின்ற சந்தேகம் வருது. காரணம், அது ரொம்ப பியூரோக்ராட்டிக்கா அமைஞ்சிருச்சோன்ற சந்தேகம் இருக்கு. 8,000 ரூபாய் அப்படின்றது வந்து 8,000 ரூபாய் கையில கொடுக்க போறீங்களா? முதல் கேள்வி. இல்லை, கூப்பனாக கொடுப்போம். சரி, அதை வைத்து நான் என்ன வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாமா? இல்லை. என்ன வாங்கலாம்? மூணாவது கேள்வி. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கலாம். வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 8,000 ரூபாய். ஓகே, எல்லாரும் வாங்கலாமா? இல்லை, வருமான வரி கட்டாதவர்கள். அப்ப இது லேயர் பை லேயரா வந்து ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது வருது. ஏற்கனவே இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து நமக்கு களத்துல எதிர்ப்பை தந்தது. அதை நம்ம நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தோம். இந்த ஃபில்ட்ரேஷன் என்ன மாதிரியான விளைவுகளை தந்ததுன்னா, ஒரு தங்கத்தமிழ் செல்வன் தேனி தொகுதியினுடைய எம்பி, அவர் தேனி தொகுதியில எம்பியாக போட்டியிட்டு பிரச்சாரத்திற்கு போன போது வழிமறித்து கேட்டார்கள். பிரச்சாரத்துல நின்று கேட்டாங்க, எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொன்னீங்கல்ல, எங்க 1000 ரூபாய் எங்களுக்கு அப்படின்னு. பொறுமையா இருங்க, அடுத்தடுத்து அறிவிப்புகள் வரும், எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகள் நடந்தாலும் கூட அதற்கு முன்னாடியே எல்லாருக்கும் கொடுக்கலப்பா அவரு அப்படின்ற ஒரு இமேஜ் வந்துருச்சு. அப்போ மறுபடியும் நீங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்போ எல்லாருக்கும்னு சொல்லலைன்னா, இந்த பார்த்தியா ஆரம்பத்திலே ஃபில்ட்ரேஷன் போட்டாங்க பார்த்தியா, ஆரம்பத்திலே வடிகட்டியை போட்டாங்க பார்த்தியா அப்படின்ற ஒரு கருத்து வந்துடும். கிட்டத்தட்ட அது வந்துருச்சு. அதை தாண்டி இந்த 8,000 ரூபாயை தாண்டி மகளிர் உரிமை தொகை மாதிரியான விஷயங்கள் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, எல்லாருமே அறிவிச்சிட்டாங்க. இப்ப திமுக தலைவர் அறிவிச்சிட்டாரு, ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் அறிவிச்சிட்டாரு, விஜய் அறிவிச்சிட்டாரு. அப்போ வந்து எல்லாருமே அதை சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது இதற்கு தனித்த முக்கியத்துவம் இல்லாம போயிருது. திமுக இதை கொடுத்தது அப்படின்றதற்கு மக்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மீதான நன்றி உணர்வு இருக்கானா? நிச்சயமாக நன்றி உணர்வோடு மக்கள் இருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எங்களுக்கு அந்த 1000 ரூபாயை கொடுத்தாரு, எங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப பெரிய மாற்றத்தை அது கொடுத்துச்சு. அதே போல வந்து பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், மக்களை தேடி மருத்துவமா இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில ஸ்டாலினுக்கு ரொம்ப நல்ல பெயரை கொடுத்திருக்கிறது. அதனால்தான் ஸ்டாலின் தோற்றதற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க ஸ்டாலின் தோத்துட்டாரா அப்படின்ற ஒரு ஷாக்கான ரியாக்ஷன் வந்து வந்தது. அதே சமயத்துல இன்னொரு சென்டிமெண்ட் என்ன ஒர்க் ஆயிருச்சுன்னா, திமுக ஜெயிக்க தானப்பா போகுது, இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, இவருக்கு போட்டு பார்ப்போம், எப்படி அவங்க ஜெயிக்க தான் போறாங்க, இவங்களுக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த ஒரு ஃபேக்டரும் கீழே நடந்திருக்கு. அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஸ்விங்கா மாறிடுச்சு. அதுதான் திமுக தலைவருடைய வெற்றியை பாதித்தது. ரெண்டாவது, திமுக தலைவர் போட்டியிட்ட அந்த தொகுதியில விஎஸ் பாபுன்ற கேண்டிடேட்டை பத்தி யாருமே கண்டுக்கவே இல்லை. விசில் அப்படின்ற சின்னம் வந்து களத்துல மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்து விட்டது அப்படின்றது ஃபேக்ட் நம்பர் 1. ஃபேக்ட் நம்பர் 2, அந்த விசிலுக்கு முன்னால் அந்த விசில ஊதக்கூடிய வேட்பாளர் யாருன்றதை பத்தி மக்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஏன்னா அது வந்து விஜயனுடைய வேட்பாளர் அப்படின்றது ரெண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னா, திமுக அதிமுக என்றுதான் திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை முன்வைத்தது. நீங்க வந்து 234 தொகுதியிலையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய படத்தை தான் வந்து பிரதானமாக காட்டி முயற்சி செய்தார். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பைபோலார் பாலிடிக்ஸை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறது தான் 2 கட்சிக்கும் நல்லது, தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லது, நாம இந்த பிரச்சாரத்தின் மூலமாக இந்த இருதுருவ அரசியலை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அப்படியான முயற்சியில் இந்த 2 கட்சியுமே பலமா இருந்த தொகுதிகளில் இந்த 2 கட்சியிலே யாரோ ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு உதாரணம் திருமங்கலம் தொகுதி எடுத்துக்கலாம். திருமங்கலம் தொகுதியில வந்து திமுக இந்த முறை தேமுதிக, ஓபிஎஸ் எல்லாம் வருகைக்கு பிறகு மணிமாறனுக்கு பலம் கொஞ்சம் கூடி இருந்தது. அதே போல மணிமாறன் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு.
இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகுமார் சிட்டிங் எம்எல்ஏ, வாரம் வீட்டுக்கு அண்டா குண்டா பாத்திரங்கள்னு எந்நேரமும் தொகுதிக்குள்ள வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர். இந்த 2 பேரும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இவங்க மோதின இடத்துல வெற்றி யாருக்கு வந்தது அப்படின்னா மணிமாறனுக்கு வந்தது. அதே போலதான் நீங்க பல தொகுதிகள் எடுத்துக்கலாம். எங்கெல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கேன்ற ஸ்ட்ராங்கான கண்டெஸ்ட் நடந்ததோ அங்கெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏடிஎம்கே வீக்கான இடங்கள்ல எல்லாம் தாவேகாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாயிருச்சு. அதற்கு காரணம் ஏடிஎம்கேவுடைய வாக்குகள் தாவேகாவுக்கு மாறினது. ஏடிஎம்கே வாக்குகள் தாவேகாவுக்கு மாறினதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுக்கு கொடுத்த சாஃப்ட் ஸ்பாட். அவர் ரொம்ப ஸ்வீட் ஸ்பாட்ல கொண்டு போய் விஜய் நிப்பாட்டிட்டாரு. அவரை திட்டவே இல்லை. இதே தவறை தான் திமுகவும் செய்தது. திமுக விஜய் மீது கடுமை காட்ட வேண்டிய இடங்களில் கடுமை காட்டி இருக்க வேண்டும். அப்படி காட்டாததும் கூட திமுகவிற்கு இந்த பின்னடைவை தந்திருக்கலாம். அதை அவர்கள் தான் ஆய்வு செய்ய வேண்டும். ஒட்டுமொத்தமா இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஃபேக்டர்னு இல்லாம மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இதில் பிளே பண்ணியிருக்கு. அதனாலதான் இவ்வளவு டிவைடடான வெர்டிக்டை வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைச்சவங்களெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க, தோற்க மாட்டாங்கன்னு நினைச்சவங்களெல்லாம் தோத்துருக்கிறாங்க. உதாரணத்திற்கு திமுக தலைவருடைய தோல்வி, பெரிய கருப்பனுடைய தோல்வி ஒரு ஓட்டுல. இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க. அவர் ஏன் எலெக்ஷன் பெட்டிஷனா போடாம ரிட் பெட்டிஷனா போட்டாரு அப்படின்றது எனக்கு தெரியல. எலெக்ஷன் பெட்டிஷன் தான் அவர் போட்டிருக்கணும். ஆனா அவர் ரிட் பெட்டிஷனா போட்டிருக்கிறாரு. நம்ம இதை பேசிட்டு இருக்கிற நேரத்துல விக்டோரியா கௌரி அமர்வுல தீர்ப்பு வருது. என்ன வருதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். விஜயோட பலத்தை திமுக தலைமை சரியாக கவனிக்க தவறிவிட்டதா? தாவேகாவுடைய பலத்தை திமுகவும் அதிமுகவும் சரியாக மதிப்பிட தவறிவிட்டார்கள். பலம் அப்படின்னா வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, அது சமூக வலைதளமா இருக்கட்டும். உதாரணத்திற்கு இப்ப தேர்தலுக்கு ஓட்டு போட போகும்போது கூட பிரச்சாரம் நடந்துகிட்டே இருந்துச்சு தாவேகாவிற்கு. எப்பவுமே வந்து அந்த சைலன்ஸ் ஹவர்ஸ், அந்த 48 hours, ஏப்ரல் 21 எல்லா கட்சிக்கும் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. ஆனா தாவேகாவுக்கு ஏப்ரல் 22 நைட்டு ஒரு பிரச்சாரம் தொடங்குச்சு. அது 23 சாயங்காலம் வரைக்கும் நடந்துச்சு. கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையத்துல கிட்டத்தட்ட அன்றைக்கு வந்து 11 லட்சம் பேர் சென்னையிலிருந்து வெளியே போறாங்க. 11 லட்சத்துல இருந்து 13 லட்சம் பேர் சென்னையில இருந்து வெளியே போறாங்க. போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் வெளியே வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு 2000 பேர் அங்க நிக்கிறாங்க. ஒரு 2000 பேர் நிக்கிறதுல ஒரு 500 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தாவேகா ஆதரவாளர்கள் அங்க நின்று தாவேகா தாவேகா டிவிகே 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 அப்படின்ற கோஷங்கள் எழுப்புறாங்க. அங்க வந்து அந்த கிளாக் ரூமா, கிளாக் டவர்னு சொல்லுவோம்ல, அந்த கண்டக்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கிற இடம், அந்த இடத்த ரவுண்ட் அப் பண்ணி வந்து அங்க கோஷம் போட்டது, நடு ரோட்ல சாலை மறியல் பண்ணது, அங்க கோஷம் போட்டது, அது எல்லாமே வந்து தொடர் பிரச்சாரமாக அவர்களுக்கு மாறி இருக்கிறது. அது ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி டிஜிட்டலா தாவேகாவுக்கு இருந்த அந்த ஒரு பெரிய நெட்வொர்க், அதுல வந்து ஆயிரக்கணக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஐடிக்கள் அதுல வேலை பார்த்துருக்குது. இந்த மாதிரியான நெட்வொர்க்கை திமுகன்ற கட்சியால கட்சி ரீதியா பில்டு பண்ண முடியுமானா வாய்ப்பே இல்லை. தாவேகாவும் கட்சி ரீதியா அதை பில்டு பண்ணல. அவங்க வந்து ஃபேன் நெட்வொர்க் ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெட்வொர்க்கு வேற வகையில மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக இவங்க ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணது. இது எல்லாத்தையுமே அவங்க தாவேகாவினுடைய பரப்புரைக்காக பயன்படுத்திட்டாங்க. இப்போ நேத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாரதி ஜா அப்படின்னு ஒரு நடிகை வந்து விஜயோடு இருப்பது போன்ற ஒரு படத்தை ஏஐல ரெடி பண்ணி வாழ்த்துக்கள்னு போட்டிருக்கிறாங்க. பாரதி ஜாவுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க இது வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் பேசுனது கிடையாது. யார் வேண்டுமானாலும் பொலிட்டிக்கல், பலர் வந்து அவங்க என்ன படங்கள் நடித்தார்கள், அவங்க என்ன படம்னாலும் நடிச்சிருக்கட்டும். ஆனா ஒரு இன்ஃப்ளூயன்சர் நெட்வொர்க்ல அவங்களையும் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த தாவேகாவுடைய இன்ஃப்ளூயன்சிங் நெட்வொர்க்ன்றது ரொம்ப பெருசா இருக்கு. இம்ரான்கான் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் விஜய் சொன்னதா பாகிஸ்தான்ல வந்து ஒரு ஸ்லைடர் வந்து. இதே போல உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஐடிக்கல்ல வருது. ரொம்ப நம்பும்படியா அவங்க ட்வீட் போடுறாங்க, இங்க இருக்கக்கூடிய மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இது மாதிரி நிறைய நடக்கிறது. இன்னும் நீங்க வந்து இம்ரான்கான் சொன்னீங்க இல்லையா, அப்படியே மாறணும்னா போப் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பேஜ் இருக்கு. அவங்க போப்பாண்டவரை பத்தின தகவலை போடுவாங்க. போப்பாண்டவரை பற்றிய தகவல்களை வந்து கொஞ்சம் நல்லாவே போடுவாங்க, நிறைய போடுவாங்க. போப் பிரான்சிஸ் இறந்ததை பத்தி போடுவாங்க, அவர் என்ன நல்லது செய்தாருன்னு போடுவாங்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை பத்தி பேசுவாங்க. அவங்க தாவேகாவை பத்தி பேசுறாங்க. எங்க இருந்து வருது, எப்படி இது வருது அப்படின்றது யாராலுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அமெரிக்கால ட்ரம்ப்பை பத்தி பேசிட்டு இருக்கிற ஒரு ஐடியில இருந்து தாவேகாவை பத்தின, விஜயை பத்தின ட்வீட் ஒன்று ஷேர் ஆகுது. அப்போ இந்த நெட்வொர்க் வந்து வேற, இது பொலிட்டிக்கல் நெட்வொர்க் கிடையாது. இது முழுக்க முழுக்க வேற ஒரு காரணத்திற்காக உருவாக்கப்பட்ட இன்ஃப்ளூயன்சிங் நெட்வொர்க்கு. இப்போது அது அரசியலுக்காக மடைமாற்றப்படுகிறது அப்படின்னா அது இன்னும் ஆபத்தானது. இதுல மதம் கலக்கிறது அப்படின்றத தாண்டி ஒரு அரசியலற்ற தன்மை இதனால் உருவாக்கப்படுகிறது.
யாருக்குமே எந்த அரசியலும் தேவையில்லை. நீங்க வந்து ட்ரெண்டில் இருக்கணும், நீங்க வந்து வைரல் ஆகணும். இதுல பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் தானாக இணைந்து கொண்டார்கள். காரணம் என்னன்னா, நம்மளால விஜய் ஃபேன்ஸ்ட பொருள் விற்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்மளால விஜய் ஃபேன்ஸ் மூலமா வியூவர்ஷிப் எடுத்துக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதன் மூலமா தங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இப்படி மல்டிபிள் ஃபேக்ஷன்ஸ் வந்து இதுல ப்ராஃபிட் ஆகுறாங்க. அதன் மூலமா இந்த நெட்வொர்க் பெருசாகிட்டே போகுது. ஆனா திமுகவோ அதிமுகவோ அப்படி அல்ல. திமுகவும் அதிமுகவும் நீ திமுகவை மட்டும் எடுத்துக்கிட்டாலே கூட அவங்க வந்து ஒரு கொள்கையை ஒன்று முன் வச்சு தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் திமுக வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக கூட்டங்கள், இளைஞரணி சார்பாக நடத்தினாங்க. தொகுதி மறுவரைக்கு எதிரான கூட்டங்கள் 234 தொகுதியிலையும் நடத்தினாங்க. 234 தொகுதியிலையும் திமுக இளைஞரணி சார்பாக ஒரு நூலகம் திறந்திருக்கிறாங்க. அந்த நூலகத்தில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான புத்தகங்கள், யூபிஎஸ்சிக்கான புத்தகங்கள், இலக்கிய புத்தகங்கள், கட்சி கொள்கை புத்தகங்கள் எல்லாத்தையும் வச்சு இலவசமாக மக்கள் பயன்பாட்டுக்காக 234 தொகுதியிலேயே அந்த மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரின் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் திறந்து வச்சிருக்கிறார். இது தெரிஞ்சு இன்னொரு 70-80 இடங்கள்ல மட்டும்தான் திறக்க வேண்டியது இருக்கும். மற்ற எல்லா இடங்களையும் செயல்பாட்டுக்கே வந்துருச்சு. அதே போல வந்து எல்லா இடங்கள்லையும் கிட்டத்தட்ட தொகுதிக்கு 2 பேர் இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க கொள்கை ரீதியாக எல்லா மேடைகள்லையும் அவங்க தான் முன்ன நின்று பேசுறாங்க. இவ்வளவு வேலைகளை திமுக பார்த்துருக்கு. இது எல்லாமே பொலிட்டிக்கல் ஒர்க்கு. ஆனா தாவேகா பொலிட்டிக்கல் ஒர்க் பார்க்கல. தாவேகா பார்த்தது எல்லாமே இன்ஃப்ளூயன்சிங் ஒர்க்கு. பொலிட்டிக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு திமுக முயற்சி பண்ணது. பாலிடிக்ஸே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம், பொலிட்டிக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா. நீங்க தாவேகா குறித்து வந்த ரீல்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு பேட்டர்னை பார்க்கலாம். அதுல தாவேகான்ற பேர் இருக்காது, விஜய்ன்ற பேர் கூட இருக்காது. மாறாக என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க அந்த கொடி எடுத்து சுற்றுவாங்க, ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அதே போல் வந்து டிவியில் அந்த இதை பார்த்துட்டு வந்து சின்ன குழந்தைங்க அழுகுறாங்க. இந்த சின்ன குழந்தைங்க ரீல்ஸுக்கு பின்னாடியே வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து 24/7 ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பார்வையாளர்கள் நினைக்கலாம், என்னப்பா எல்லாத்தையும் கான்ஸ்பிரசியான்னு. இல்லை, எந்த வீட்லேயும் குழந்தைகளெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அழுக விட்டு வீடியோ போட மாட்டாங்க. குழந்தையோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனா கூட அவங்க ஒரு காசு இருந்தால் தான் அதை எடுப்பாங்க. இப்போ குழந்தைய விட்டு வீடியோ போடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ பிரச்சனை இருக்குது, அல்லது வேற ஏதோ தூண்டுதல் இருக்குது அப்படின்றத நாம் அதில் அனலைஸ் பண்ணணும். இதை போட்டு திமுக இதுக்குள்ளே கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. திமுகவுக்கு வந்து இது மாதிரியான ஒரு நெட்வொர்க்கை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அல்லது ஆல்ரெடி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற யாராவது ஒரு சிலருடைய உதவி கிடைத்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். அதை தாண்டி திமுக இதனால் மட்டும் கோட்டை விட்டதாக நான் கருதல. களத்தில் பார்க்க வேண்டிய பல இடங்கள்ல பல வேலைகள், குறிப்பா மாவட்ட செயலாளர் மீது இருந்த அதிருப்தியால் பகுதி வட்ட அளவில் இருக்கக்கூடியவர்கள் வேலை பார்க்காமல் ஒதுங்கியது. அதே போல மாவட்ட செயலாளராகவும் அமைச்சராகவும் இருந்தவர்கள் மீது இருந்த சின்ன சின்ன கோபத்தால் ஆங்காங்கே ஏற்பட்ட சில சிதைவுகள். பல இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கணிசமான வாக்குகளில் கூட தோத்துருக்குறாங்க, ரொம்ப குறைவான வாக்குகளில். அதையெல்லாம் வந்து சரி செய்யக்கூடியது தான். இப்போவும் திமுக அதை ஒர்க் அவுட் பண்ணால் சரி செய்து கொள்ள முடியும். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ கூட்டணி அப்படின்றது இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்குது. திமுக பொறுத்தவரையில் மாவட்டங்களில் அவங்க தவற விட்ட ஒன்றா நான் பார்க்குறது வன்னியர்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்த தவறியது. நீங்கள் வன்னியர்கள் அப்படின்னு சொன்னாலே சமூக வலைதளங்களில் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சாதி வெறியர்கள். அது எப்படி மாறிடுச்சுன்னா, வன்னியர்னாலே சாதி வெறி அப்படின்னு மாறிடுச்சு. வன்னியராக பிறந்த எல்லாருமே சாதி வெறியர்கள் கிடையாது. வன்னியர் சமுதாயத்தில் பிறந்து இன்னைக்கும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு சிரமப்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ரொம்ப சரியாக பொருந்தக்கூடிய, இன்றைக்கும் பொருந்தி வரக்கூடியவர்களாக வன்னியர்கள் இருக்கிறார்கள். வன்னியர்களில் பலனடைந்தவர்கள் இருக்கிறாங்களா? ஆமாம் இருக்கிறாங்க. ஆனால் பலனடையாதவர்கள் இருக்கிறார்களா? ஆமாம், அவங்களும் இருக்கிறாங்க. அப்போது அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸை வந்து திமுக இன்னும் கொஞ்சம் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் எல்லாவற்றையும், இப்போ தலித் வாக்குகளுக்காக இவர் அவுட் சோர்ஸ் பண்ணலாமா, வன்னியர் வாக்குகளுக்காக இவர் அவுட் சோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு இல்லாமல் தன்னகத்தேயே திமுக அதனை உருவாக்கி கொள்வதற்கான வழியை தேட வேண்டும். அது வந்து முற்போக்கானதாகவும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அந்த சமுதாயத்து மக்களை கொண்டு போய் சேர்ப்பதாகவும் மாற்ற வேண்டும். இது வந்து திமுகவுக்கு மட்டும் இல்லை, இனி அடுத்த கிரைசிஸ் வந்து இது விசிகாவுக்கும் கூட அந்த கிரைசிஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருமாவர்களுடைய உழைப்பு அப்படின்றது சாதாரணமான உழைப்பு அல்ல. இன்றைக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மீது ஒருவர் வந்து அரசியல் ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ ஒரு வசையை வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு பெரும்பாலான இடங்களில் அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு கேடயமாக திருமாவர்கள் மாறி இருக்கிறார். இப்போ அதற்கான கன்க்ளூஷன் ஒன்று வேணும்ல. அதற்கான கன்க்ளூஷன் அப்படின்னா அதற்கான ஃபேர் பிளே அவார்டுன்னு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த அமைச்சரவை பதவி தான் சரியாக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக பெற்றுக்கொள்வது அந்த சமுதாயத்திற்கு உதவும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அது அவர்களுக்கு வேறு விதமான சிக்கல்களை உருவாக்குமா என்றால்
அதுவும் உருவாகும். அதையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். காரணம், விசிக ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்த பல பூத்துகள்ல அது தாவேகாவிற்கான பூத்துகளாக ஏற்கனவே மாறிவிட்டது. இப்ப இனி தாவேகாவோடு உடனான கூட்டணியில் தொடரும் போது இதை சொல்லும் போது விசிக காரர்கள் கோவப்படலாம். ஆனா விசிக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்கின்ற விருப்பத்தில் இருந்துதான் இந்த ஒரு டிஸ்கிளைமரை நான் சொல்றேன். விசிகாவிற்கு அது ஆபத்தாகவும் மாறும். ஏன்னா தாவேகாவினுடைய எல்லா முடிவுகளுக்குமான பொறுப்பாளியாக விசிகாவை மாற்றுவார்கள். அல்லது விசிக உள்ளே இருக்கின்ற வரைக்கும் நல்ல ஒரு அனுகூலமான சூழல் இருக்கும். வெளியே வந்ததற்கு பிறகு அந்த கட்சி பழைய கட்டமைப்போடு தங்கி இருக்குமா அப்படின்னா அது சில உடைவுகளை சந்தித்திருக்கும். அது பல்வேறு கேள்விகளை உள்ளடக்கியது. சிபிஎம் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. சிபிஎம்மும் என்னைக்குமே ஒரு தன்னார்வத்தின் அடிப்படையில் யாரோ ஒருத்தர் வர்றாருன்னு மாதிரி உருவான கட்சி அல்ல. அவங்க முழுக்க முழுக்க கொள்கை ரீதியா 2000 பேர் இருந்தாலும் 2000 பேரும் மார்க்சியத்தை நல்லா தெரிஞ்சவனா இருந்தா போதும், அந்த 2000 பேர் இந்த சமுதாயத்துக்காக உழைப்போம் அப்படின்னு உருவான கட்சிகள், தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற கட்சிகள். அதனால சிபிஎம்முக்கு அந்த நெருக்கடிகள் வராது. ஒருவேளை நெருக்கடி வந்தால் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு எந்த தயக்கமும் காட்ட மாட்டார்கள். உதாரணத்திற்கு இப்போ தாவேகாவுக்கு ஆட்சிக்கு ஆதரவு அப்படின்னா நிச்சயமாக வெளியேறுவார்கள். ஏன்னா இனிமேல் அவர்களுக்கு தாவேகாவிற்கு இந்த ஆதரவு தேவையானே தெரியலையே. சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி வந்ததற்கு பிறகு. இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் இருந்தபோது தங்களுக்கு ஏற்பில்லாத அமெரிக்காவுடனான அந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தை போடும்போது, அணு சோதனைக்கான ஒப்பந்தத்தை போடும்போது சிபிஎம் 2 பேரும் கூட்டணியில இருந்து வெளியேறினார்கள். அப்போ அதனால அவங்க they will be clear. ஆனா விசிகா அப்படி அதை எடுத்துக்க முடியுமா? விசிகாவும் கொள்கை ரீதியாக வளப்பட்ட கட்சி தான். ஆனாலும் பல பூத்துகள் மாறி இருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால், உள்ளுக்குள் இருக்கும் போதே அவர்கள் என்னென்ன செய்து கொள்ள முடியுமோ, தங்களை பலப்படுத்திக் கொள்ள என்ன செய்து கொள்ள முடியுமோ அதை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸோட இன்னைய நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸுக்கு இப்ப என்ன ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாங்கன்னா, 1967க்கு நாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறோன்ற மோடுல இருக்கிறாங்க. இந்த ரிவெஞ்ச் எடுக்கிற மோடுல அவங்க மறந்தது மக்களை மறந்துட்டாங்க. இந்த மக்கள் தான் இவர்களுக்கு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்தது. அந்த மக்களுக்கு அவர் நன்றி சொல்லல. மாறாக விஜய்க்கு வாழ்த்து சொல்றதுல ரொம்ப, ராகுல் காந்தியினுடைய ட்வீட்டை பார்த்தோம்னா விஜய்க்கான வாழ்த்துக்கு தான் அதுல இடம் இருக்கே தவிர மக்களுக்கான நன்றிக்கு அதுல இடமே இல்லை. மோடி கடுமையான சர்வாதிகாரி, கடுமையான பாசிஸ்ட். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றின்னு போட முடியும் போது ராகுல் காந்தியால ஏன் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு அல்லது காங்கிரஸுக்கு வாக்களித்தவர்களுக்கு 5 தொகுதியில காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது, தாவேகாவை தோற்கடித்து தானே வெற்றியை பெற்றிருக்கிறது. அப்ப அதற்கு நன்றி சொல்லணும்ல அந்த மக்களுக்கு. அந்த நன்றியை கூட அவர்கள் சொல்லவில்லை அப்படின்றது ரொம்ப பெரிய சிக்கல். இந்த சிக்கல் தான் 1967 அவர்களை வீழ்த்தியது. திரும்பவும் அதே சிக்கலை ரொம்ப பிரதானமாக பேச தொடங்குகிறார்கள். இப்போ காங்கிரஸ்காரர்கள் திடீரென்று தமிழ்நாடு கடன்கார மாநிலம் என்று பேச தொடங்குகிறார்கள். தமிழ்நாடு கடன் வாங்கிய மாநிலம் என்றால் ஏன் 5 ஆண்டுகளாக அமைதியாக இருந்தீர்கள்? 5 ஆண்டுகளாக கடன் என்பது வேறு, வளர்ச்சி என்பது வேறு. நாம் நன்றாக வளர்ந்திருக்கிறோம், அதனால் கடனும் அதே அளவிற்கு சற்று வளர்ந்திருக்கிறது அப்படின்னு பேசின காங்கிரஸ்காரர்கள் இப்போது அப்படியே மாற்றி பேசுகிறார்கள். இதெல்லாம் அவங்களுக்கான கிரெடிபிலிட்டி மிஸ்டேக்காக தான் மாறும். தாவேகா வேற மாதிரி தப்பிச்சுக்கும். அவங்க என்ன பேசினாலும் கடைசியில அண்ணனுக்காகப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி மாறிடும். இங்கே அப்படி மாறாது. நிறைவா ஒன்னே மட்டும் காங்கிரஸ் பத்தி சொல்லணும்னு நான் நினைச்சேன்னா, நன்றி அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு வடிவத்தை பார்க்கணும் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி நேரடியாக திமுகவிற்கு கொடுத்த அழுத்தம் ஒண்ணுதான். காங்கிரஸை விட்டுருங்க, வேற எந்த பிரச்சனையும் நமக்குள்ள இல்லை, காங்கிரஸை விட்டுருங்க. ஆனா காங்கிரஸை விடமாட்டோம் அப்படின்னு திமுக உறுதியாக இருந்தது. ஸ்டாலின் உறுதியாக இருந்தார். 24 எலெக்ஷன்ல காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்ததற்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் ராகுல் காந்திக்கு எழுதின கடிதம், கலங்காதே ராசா காலம் வரட்டும் அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த பாட்டை தான் பிளே பண்ணி காட்டினார். நீங்க உரி பண்ணாதீங்க, நீங்க மக்களின் மனங்களை ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு. எந்த காங்கிரஸ்காரரும் ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்தாத போது இப்ப காங்கிரஸ்காரங்க எல்லாரும் ராகுல் பாத்தியா அப்படின்றாங்க. இந்த காங்கிரஸ்காரங்க யாருமே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்மொழியல, மு.க. ஸ்டாலின் தான் முன்மொழிந்தார். இந்த மாதிரியான கடந்த காலங்கள் ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. வரலாற்று ரீதியாக இந்த துரோக சுவடுகளில் அவர் என்றைக்கும் மாட்டியது கிடையாது. காங்கிரஸ் மீண்டும் மீண்டும் அந்த படுகொலிக்குள் தன்னை தள்ளி கொள்ளுகிறது. ரொம்ப சந்தோஷமா அவங்க இன்றைக்கு இருப்பதற்கு காரணம் 67ல எங்களை விட்டு ஒரு அமைச்சரவை ஃபார்ம் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு நாங்க அமைச்சரவைக்குள்ள போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அமைச்சரவைக்குள்ள போறீங்க,
அமைச்சரவைக்குள்ள போனதற்கு பிறகு அது என்னவாக இருக்க போகுது, என்ன மாதிரி செயல்பட போறீங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க தான் போறோம். தாவேகாவும் என்ன துறை கொடுக்க போறீங்கன்றத பொறுத்து இருக்கு. ஏன்னா நீட்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா அதுல காங்கிரஸ் நிலைப்பாடு என்னன்னு நமக்கு தெரியாது. மும்மொழி கொள்கைன்னு வந்துருச்சு அப்படின்னா அதுல இன்றைய காங்கிரஸ் என்ன, திமுகவோட இருந்த வரைக்கும் இருமொழி கொள்கை பேசினாங்க. காங்கிரஸ் கூட்டணியில் திமுகவை தவிர வேறு யாரும் இருமொழி கொள்கை பேசல. அதனால அது காங்கிரஸ் இருமொழி கொள்கையை பேசியது. பீகார்லயோ, ஊபிலேயோ, கல்கத்தாலேயோ, குஜராத்லேயோ, ராஜஸ்தான்லேயோ, மத்திய பிரதேஷ்லேயோ, மகாராஷ்டிராவிலேயோ இந்த இருமொழி கொள்கையை காங்கிரஸ் பேசவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போகிறது? சரி, இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கல்ல, காவிரி டெல்டா விவகாரத்தில் என்ன முடிவெடுக்க போறாங்க? அங்க சித்தராமையா கவர்மெண்ட் இருக்கு. இங்கே கேரளாவில் முல்லை பெரியார் விவகாரத்தில் அங்க வந்து வேணுகோபால் மினிஸ்ட்ரி, சித்தராமையா அல்லது DK சிவகுமார் மினிஸ்ட்ரி, இங்கே காங்கிரஸ் ஆதரவு பெற்ற மினிஸ்ட்ரி. காவிரி பிரச்சனை தீரணும், முல்லை பெரியார் பிரச்சனை தீரணும். இதை தீர்க்க முடியல அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றது என்பது சுயலாபத்திற்காக மட்டும்தான், மக்கள் நலத்திற்காக அல்ல என்பதை சாமானிய மக்கள் புரிந்து கொள்வார்கள். அது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிகே சிவகுமார் வந்து விஜயை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. வந்து DK சிவகுமாரை பொறுத்தவரையில அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலியிலாவே DK சிவகுமார், மல்லிகார்ஜுன கார்கே ஒரு திராவிட சித்தாந்தம் பேசுபவர்கள் தான். ஆனா அதை எப்படி அடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இனி அடுத்து மறுபடியும் வந்து தாவேகாவோட தான் கூட்டணி என்று அவர்கள் உறுதிப்படுத்தி விட்டார்கள். சிவகுமார் இங்க விமர்சனம் பண்றாரு, ஆனா சித்தராமையா என்ன சொல்றாரு அப்படின்றது தெரியாது. பெரும் ஒரு குழப்ப காலம் காத்திருக்கு காங்கிரஸுக்கும் தாவேகாவிற்கு. அது ரொம்ப பெரிய குடைச்சலாக இருக்கும். நன்றி. நன்றி.